கொட்டுகின்ற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே குடும்ப பாசத்தை விதையாக விதைத்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள். பேரறிஞர் அண்ணா அவருடைய மறைவுக்கு பிறகு குடும்ப பாசத்தை கலைஞரின் குடும்ப விசுவாசமாக மாற்றி வாரிசு அரசியலுக்கு வழிவகுத்ததால் மன்னர் ஆட்சிக்கு மகுடம் சூட்டுவதற்கு திட்டம் தீட்டியதால் மன்னாதி மன்னன் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17/1972 அன்று இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அண்ணாவினுடைய கொள்கையிலே அண்ணாவின் திருவுருவத்திலே கொடியமைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் உயிர் உள்ளவரை ஆட்சி கட்டிலே அமர்த்தி இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு மகத்தான சேவை புரிந்தார். பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு தமிழகுலசாமி இளையதெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அண்ணாவின் திருநாமத்திலே இயங்குகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தி மக்களுக்கும் இந்த தாய் தமிழ்நாட்டு மண்ணிற்கும் மகத்தான சேவை செய்ததை இந்த உலகமே நன்கு அறியும். புரட்சித் தலைவர் இளையதெய்வம் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவருடைய எடப்பாடி என்கிற சாமானியர் 4.5 ஆண்டு காலம்